ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோம்ஸ் குக் புக். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு ஹெல்த்தி ரெசிபி பார்க்க போகிறோம். கோடோ மில்லட் நூடுல்ஸ், அதாவது வரகு வச்சு நம்ம நூடுல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, வெஜிடபிள்ஸ் தேவையானது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதில் கேரட், கேப்சிகம், க்ரீன் பீஸ், ஸ்வீட் கார்ன் அண்ட் பன்னீர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு நான் நூடுல்ஸ் வரகு எடுத்திருக்கேன். நீங்கள் சாமையோ குதிரைவாலியோ எதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அது லைட்டாக சூடானதும் நம்ம இந்த நூடுல்ஸை அதில் போட்டுறணும். ஸோ இந்த நூடுல்ஸ் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் மூடியை வச்சு வேக விடணும். ஸோ இப்போ தண்ணி நல்லா முங்குற வரைக்கும் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கணும். ஸோ அப்போ தான் அது வெந்து வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது. ஸோ ஆயில் ஊற்றிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடணும். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். வேகாத மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு 2 or 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. நான் 10 மினிட்ஸ் தான் வச்சேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா வெந்துருச்சு. நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா டக்குன்னு உடையிற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு தண்ணி வடித்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு பேன் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கணும். நான் இங்கே அவகேடோ ஆயில் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட நல்லெண்ணெயோ ரீஃபண்ட் ஆயில் எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம பூண்டு ஆட் பண்ணணும். ஸோ அந்த பூண்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். பூண்டு உங்களுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். ஸோ இதுக்காக நம்ம பூண்டு ஆட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இது பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணணும். ஸோ வெங்காயம் நான் பாதி வெங்காயம் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு சைஸை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பச்சை மிளகா 1 கீறி போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு அந்த ஃப்ளேவருக்காக தான் நான் பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவையும் நம்ம நல்லா 2 மினிட்ஸ் வதக்கிட்டே இருக்கணும். அது நல்லா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ இதில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரிமைனிங் இன்க்ரீடியன்ட்ஸு அதுக்கடுத்து கேப்சிகம் ஆட் பண்ணணும். ஸோ கேப்சிகமே இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகமோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய ஸ்கின்னுக்கு அது ரொம்ப நல்லது. அண்ட் பிளட் ப்ரெஷர் இருந்தால் அதையும் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இதையும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணி வதக்கிட்டே இருப்போம். ஸோ எல்லாமே கண்டிப்பாக ஈக்குவலாக வெந்துடும். ஸோ இதை ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம கேரட் ஆட் பண்ணணும். ஸோ கேரட் நம்ம கொஞ்சம் தான் ஆட் பண்ணணும். நிறைய போட்டால் ஒரு மாதிரி ஸ்வீட்னஸ் லெவல் ஜாஸ்தியாக தெரியும். ஸோ அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கேரட்டும் போட்டு ஆஸ் யூஷுவல் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே சாட்டே பண்ணிட்டே இருங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ரீன் பீஸ் ஆட் பண்ணணும். நான் ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரோசன் இல்லை, நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா அதை தனியாக 8 ஹவர்ஸ் ஊற வச்சு அதை வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரோசன் இருக்கிறனால நான் அப்படியே எடுத்து போட்டுட்டேன். ஸோ இந்த க்ரீன் பீஸில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதையும் நான் ஃப்ரோசனுன்றனால அது சட்டுன்னு வெந்துடும். ஸோ ஜஸ்ட் ஒரு 1 to 2 மினிட்ஸ் அதை சாட்டே பண்ணிட்டு அடுத்து லைட்டாக இது வதங்கினதுக்கப்புறமா நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் நீங்கள் எண்டில் கூட ஆட் பண்ணலாம். நான் இங்கே வெஜிடபிள்ஸ் அந்த கேரட், கேப்சிகம்லாம் சீக்கிரம் வெந்துடும். அதனால் இப்போவே கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி நல்லா வதக்குறேன். ஸோ இப்போது இந்த மஞ்சள் தூளோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். வதக்குனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் சும்மா இதை வதக்கிட்டு ஒரு 2 to 5 மினிட்ஸ் ஒரு லிட்டை வச்சு மூடி நம்ம வேக வைக்கணும். ஸோ அப்போ கேப்சிகம், கேரட் எல்லாமே நல்லா பாயில் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக தண்ணி வேணாலும் தொளிச்சிக்கலாம். நான் தொளிக்கலை. ஜஸ்ட்டு மூடி வச்சு அந்த இதிலேயே வெந்துருச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணணும். ஸ்வீட் கார்ன் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். சில ஸ்வீட் கார்ன் ஓவர் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணணும். அதுக்கடுத்து பன்னீர் ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ பன்னீரில் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து நான் ஹோம்மேட் சாஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, தக்காளி, காஷ்மீரி சில்லி, ரெட் சில்லி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இது எல்லாத்தையுமே குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு, அதுக்கப்புறம் அது ஆறுனதும் மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த திக்காக வந்து சாஸ் கன்சிஸ்டன்சி வரும். ஸோ அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நான் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த டொமேட்டோ சாஸ் இல்ல அப்படின்னா, நீங்க டொமேட்டோ கெட்சப் வெளிய கிடைக்கும்ல, அத வாங்கி நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு சாஸோ, டொமேட்டோ கெட்சப் எதுவுமே வந்து ஆட் பண்ணல. ஜஸ்ட் ஹோம்மேடா வெறும் தக்காளி மட்டும் வச்சு பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க அந்த நூடுல்ஸ் பாக்கெட்ல இருக்க மேகி மசாலாவையும் ஆட் பண்ணி, நல்லா வந்து இதோட மிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மசாலாஸ்ல இருக்கிற கொஞ்சம் ரா ஸ்மெல்லும் போற வரைக்கும் நம்ம வந்து இத வந்து சாட்டே பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து இதில நீங்க உங்களுக்கு சோய் சாஸ்லாம் வந்து இதில ஆட் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு கண்டிப்பா அது பிடிக்கும் அப்டின்னா வந்து, நீங்க வந்து ஒரு லைட்டா ஒரு ட்ராப் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க எந்த சாஸுமே யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணாமயே வந்து இது வந்து டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ரா ஸ்மெல் நல்லா போன அப்புறமா நம்ம வந்துட்டு நூடுல்ஸ்லலாம் தண்ணி வடித்து வச்சுருப்போம்ல, அதை வந்துட்டு இதில் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு, அந்த வெஜிடபிள்ஸ் மசாலாஸ் கூட வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ண முடியலைன்னா, நீங்கள் இன்னொரு கரண்டியை வச்சு 2 காய வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக அந்த மசாலாஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே அந்த நூடுல்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த நம்ம போட்ட சாஸு எல்லாமே. இது மிக்ஸ் பண்ணும்போதே நீங்கள் வந்து அங்கங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதை பிரேக் பண்ண மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து மேகி நூடுல்ஸ் மாதிரி ரொம்ப கொழ கொழன்னுலாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், டைஜஷனுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம பூண்டெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.